அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். இன்ஷா அல்லாஹ் நாம் இன்றைக்கி பதிவில் உலுவின் மூலியமாக நமக்கு கிடைக்கக்கூடிய சிறப்புகள் என்ன அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். அதாவது ஒரு முஸ்லீம் அழகான முறையில் உலு செஞ்சுட்டு அகத்தையும் முகத்தையும் ஒருமுகப்படுத்தி தொழுதான் அப்படின்னா அவனுக்கு சொர்க்கம் கட்டாயமாகாமல் இருக்காது அப்படின்னு சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லியிருக்காங்க. இதை உக்பா பின் ஆமிர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க அறிவிச்சிருக்காங்க. இன்னும் உலு செய்கிற இந்த பழக்கத்தை இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டதுலேருந்து கடைப்பிடிச்சிட்டு வந்த பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுக்கு சொர்க்கத்துக்குரியவர் அப்படிங்கிற சுப செய்தியை இந்த உலகத்திலேயே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லியிருக்காங்க. அதாவது ஒரு ஃபஜ்ர் தொழுகையின் போது பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவங்கக்கிட்ட, பிலாலே, இஸ்லாத்தில் இணைஞ்சதுக்கப்புறம் நீ செஞ்ச சிறந்த அமல் பற்றி எனக்கு சொல்லு, ஏன்னா உன்னோட காலடி யோசையை சொர்க்கத்தில் நான் கேட்டேன் அப்படின்னு சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க. அதுக்கு பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொல்கிறாங்க, இரவோ பகலோ நான் உலு செஞ்சுட்டேன் அப்படின்னா அந்த உலுவின் மூலியமாக தொழுகணும்னு நாடுனா 2 ரக்காயத்து தொழுகாமல் இருக்க மாட்டேன், இதுதான் எனது செயல்களில் சிறந்த செயல் அப்படின்னு சொல்லி பதில் சொல்கிறாங்க. சுப்ஹானல்லாஹ். இதை அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவங்க அறிவிச்சிருக்காங்க. இன்னும் தன்னுடைய இறைவனை வணங்கக்கூடிய ஒரு மனிதன் உலு செய்யும்போது அவனோட உறுப்புகள் செஞ்ச பாவங்கள்லாம் மன்னிக்கப்படுறதா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லியிருக்காங்க. ஒரு இறை நம்பிக்கை கொண்ட அடியார் உலு செய்யும்போது முகத்தை கழுவுனா அப்படின்னா அவனோட கண்கள் செஞ்ச பாவங்களும் இன்னும் முகத்தில் இருக்கிற ஒவ்வொரு உறுப்புகளும் செஞ்ச பாவங்களும் அந்த தண்ணீரோடு வெளியேறக்கூடியதாக இருக்குது. இன்னும் அவன் கைகளை கழுவும் போது அவன் கைகள் செஞ்ச பாவங்கள்லாம் அந்த தண்ணீரோடு வெளியேறக்கூடியதாக இருக்குது. இன்னும் கால்களை கழுவும் போது அவனோட கால்கள் செஞ்ச பாவங்கள்லாம் அந்த தண்ணீரோடு வெளியேறக்கூடியதாக இருக்குது. இறுதியில் அவனோட பாவங்கள்லேருந்து தூய்மை அடைந்தவனாக அந்த இடத்துலேருந்து வெளியேறக்கூடியவனாக இருக்கான் அப்படின்னு சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லியிருக்காங்க. இதையும் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவங்க அறிவிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் யார் ஒலு செஞ்சு முடித்ததுக்கப்புறம் அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹு வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு அப்படிங்கிற இந்த துவாவை ஓதுறாங்களோ அவங்களுக்கு சொர்க்கத்தோட 8 வாயில்களும் திறக்கப்படுது. இன்னும் அவங்க நாடின கதவு வழியாக அவங்க சொர்க்கத்துக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லியிருக்காங்க. சுப்ஹானல்லாஹ். இன்ஷா அல்லாஹ் நாமளும் அழகான முறையில் ஒலு செஞ்சு இன்னும் இந்த ஒலுவின் சிறப்புகளை பெறக்கூடிய அடியார்களாகவும் இன்னும் அதன் மூலியமாக சொர்க்கத்துக்கு செல்லக்கூடிய அடியார்களாகவும் நம் அனைவரையும் அல்லாஹ் ஆக்குவானாக. ஆமீன். வாஹிர் தஹ்வானா வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.